முக்கூடற்பள்ளு பாடலும் பொருளும். பாடல் எண் 101 முதல் 110 வரை. பள்ளன் வேண்டல். பக்குவம் சொல்ல நீதியோ நான் இந்த பாடுபட்டும் இனி அறியேனோ. சக்களத்தி அவளென்று உனக்கு சரி சொன்னால் அந்த தாழ்ச்சி உனக்கே. மக்களானை என்னானை உன்னானை நீ வார்த்த கஞ்சி குடித்து கிடப்பேன். விக்கல்வாய் பண்ணை ஆண்டையை கேட்டு என்னை மீட்டு கொள்ளடி முக்கூடற்பள்ளி. இதனுடைய விளக்கம்: இப்படி பேச வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? நான் இவ்வளவு துன்பப்பட்டும் திருந்தாமல் இருப்பேனா? இளைய பள்ளியை சக்களத்தி என நினைத்து அவளிடம் எதிராக நின்று பேசினால் உனக்கே இகழ்ச்சி வரும். என் மக்கள் மேல் என் மேல் உன்மேல் சத்தியம் செய்கிறேன், நீ ஊற்றிய கஞ்சியை குடித்து கொண்டு நீ சொல்லிய இடத்தில் இருப்பேன். விக்கலெடுக்கும் வாயினை உடைய பண்ணைக்காரனிடம் சென்று பேசி என்னை விடுதலை செய்வாய் முக்கூடற்பள்ளி. பாடல் எண் 102. மூத்த பள்ளி பண்ணைக்காரனை வேண்டல். சத்தியமாய் சொன்ன பள்ளன் சற்றும் மனங்கோணாமல் புத்தி சொல்லி உன் சிறை நான் போய் மீட்பன் என்றெழுந்து முத்தி தரு மாலழகர் முக்கூடல் மூத்தப்பள்ளி அத்திசையில் நின்று பண்ணை ஆண்டவர் முன் சென்றாளே. இதனுடைய பொருள்: சத்தியம் செய்து கூறிய பள்ளனின் மனம் சிறிதும் வருத்தம் கொள்ளாமல் அவனுக்கு அறிவுரை கூறி உன்னை நான் பண்ணைக்காரனிடம் சென்று மீட்பேன் என்று கூறி எழுந்து பிறவாத வரத்தை தரக்கூடிய திருமால் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடல் நகரில் வாழும் மூத்தப்பள்ளி பண்ணைக்காரன் இருக்கும் திசை நோக்கி அவனை சந்திக்க கிளம்பினாள். பாடல் எண் 103. ஐயா பராக்கு பராக் உம்மை கும்பிட்டேன் ஆண்டே, உம்மை அல்லவோ தேடி அடியார் இங்கே வந்தேன் ஆண்டே. கையார கண்ட களவும் பொறுப்பீரே ஆண்டே, பள்ளன் காவலை கண்ணாலே பார்க்கப்படாது காண் ஆண்டே. இதனுடைய விளக்கம்: ஐயா வணக்கம் வணக்கம், உம்மை வணங்கினேன். பண்ணைக்காரரே, உங்களை தேடித்தான் உங்கள் அடிமையான பள்ளியாகிய நான் இங்கே வருகை புரிந்தேன். பள்ளன் செய்த கள்ளத்தனங்களை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். பண்ணைக்காரரே, பள்ளன் தொழுவில் மாட்டப்பட்டிருப்பதை கண்ணால் காண முடியவில்லை, பாவமாக இருக்கிறது பண்ணைக்காரரே. பாடல் எண் 104. தன்மத்துக்கு இந்த பிழையை பொறும் எங்கள் ஆண்டே, முலை சாய்ந்தால் வயிறல்லோ தாங்க வேணும் பண்ணை ஆண்டே. வன்மத்தை பார்த்தால் அவன் இலக்கல்லவே ஆண்டே, தென் மருதூரி பள்ளியால் வந்த பொல்லாப்பு காண் ஆண்டே. இதனுடைய விளக்கம்: தர்மமாக நினைத்து பள்ளன் செய்த குற்றங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு காவலாக இருக்கும் பண்ணைக்காரரே, முலை தளர்ந்து போனால் அதை வயிறுதான் தாங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளன் செய்த குற்றங்களை மனதில் கொண்டு தண்டிக்க அவன் எதிரி அல்ல. தென்மருதூரில் வாழும் இளைய பள்ளியால் ஏற்பட்ட குற்றம்தான் பண்ணைக்காரரே. பாடல் எண் 105. ஆடி காலாவதி வெள்ளாமை நாளாச்சே ஆண்டே, பள்ளன் அல்லாமலே பயிர் ஆறிடுவார் பண்ணை ஆண்டே. தேடி இடும் பள்ளு பிள்ளைக்கு இணை கண்டீர் ஆண்டே, இனி தேவரீர் சித்தம் என் பாக்கியம் காண் பண்ணை ஆண்டே. இதனுடைய விளக்கம்: ஆடி மாதத்தில் பயிர் செய்ய வேண்டிய காலம் கடந்து போகிறது. பள்ளன் இல்லாமல் காலத்தில் பயிரிடுபவர்கள் யாரும் இல்லை. உழைப்பால் தானியம் விளைவித்து தரும் பள்ளனை போல் யாரையும் கண்டிருக்கிறீர்களா? பண்ணைக்காரரே, இனி நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவு எனக்கு மகிழ்ச்சி தரும். பாடல் எண் 106. சட்டம் மேல் சட்டம் பிழைத்தாலும் பெண் பிள்ளை ஆண்டே, பொல்லா தண்ணீர் குடித்த வெறியால் முதல் சொன்னேன் ஆண்டே. கட்டளையிட்டபடி புத்தி கேட்பேன் காணாண்டே, பள்ளன் கால் மரம் வெட்டி விடுவிக்க வேணுங்கான் ஆண்டே. இதனுடைய விளக்கம்: குற்றச்சாட்டின் மேல் குற்றச்சாட்டினை வைத்துவிட்டு இப்போது அதற்கு மாறாக வந்து நிற்கிறேன். என்றாலும் நான் பெண் பிள்ளைதான் பண்ணைக்காரரே, எனக்காக இறங்கி அவன் செய்த பிழைகளை மன்னித்து விடுவிக்க வேண்டும். முன்னர் கள் குடித்த வெறியால் அவன் மேல் குற்றங்களை சுமத்தினேன். நீங்கள் சொன்னபடி கேட்டு நடப்பேன். பள்ளனின் காலில் பிணைத்த மரத்தை வெட்டி அவனை விடுதலை செய்ய வேண்டும். பாடல் எண் 107. பள்ளனை விடுவித்தல். அவன் கணக்கு சொல்லுதல். மூத்தப்பள்ளி சொற்படியே முக்கூடற் பள்ளனை கால் சேர்த்த மரமும் கழற்றி செய் வரிசை செய்ததற்பின் காத்திருந்து பின்னும் அவன் கண்ணற் பண்ணை ஆண்டவர் முன்
வாய்த்த விதை வர்க்கமுடன் மாட்டுவளம் சொல்வானே. இதனுடைய விளக்கம்: மூத்த பள்ளியின் சொற்களை கேட்ட பண்ணைக்காரன் முக்கூடர் பள்ளனின் காலில் சேர்த்து கட்டிய மரத்தை நீக்கியபின் அவனுக்கு செய்ய வேண்டிய உபசாரங்களை செய்து அவன் செய்ய வேண்டிய கடமைகளை எடுத்து கூறியபின் பள்ளன் திருமாலின் பண்ணைக்காரனின் முன்பு நல்ல விதை வகைகளையும் மாட்டு வகைகளையும் எடுத்து கூறினான். பாடல் எண் 108. விதை வகை: சித்திரக்காளி, வாளான், சிறைமீட்டான், மணல்வாரி, செஞ்சம்பா, கருஞ்சூரை, சீரகச்சம்பா, முத்து, விளங்கி, மலை, முண்டன், பொற்பாலை, நெடுமூக்கன், அரிக்கிராவி, மூங்கிற்சம்பா, கத்தூரி வாணன், காடை கழுத்தன், இரங்கல் மீட்டான், கல்லுண்டை, பூம்பாலை, பார்க்கடுக்கன், வெள்ளை புத்தன், கருங்குருவை, புனுகுச் சம்பாவும் இரு பூவுக்கும் விதை சேரீர் போட்டேனாண்டே. இதனுடைய விளக்கம்: சித்திரக்காளி, வாளான், சிறைமீட்டான், மணல்வாரி, செஞ்சம்பா, கருஞ்சூரை, சீரகச்சம்பா, முத்து விளங்கி, மலைமுண்டன், பொற்பாலை, நெடுமூக்கன், அரிக்கிராவி, மூங்கில் சம்பா, கத்தூரி வாணன், காடை கழுத்தன், இரங்கல் மீட்டான், கல்லுண்டை, பூம்பாலை, பார்க்கடுக்கன், வெள்ளை புத்தன், கருங்குருவை, புனுகுச்சம்பா ஆகிய நெல் விதைகளை 2 போகத்திற்கும் சேர்த்து சேரில் விதைத்தேன் பண்ணைக்காரரே. பாடல் எண் 109. மாட்டு வகை: குடைக்கொம்பன், செம்மறையன், குத்துக்குளம்பன், மேலை, குடைச்செவியன், குற்றாலன், கூடுகொம்பன், வடற்புல்லை, கரும்போரான், மயிலை, களர்ச்சிக்கண்ணன், மட்டை கொம்பன், கருப்பன், மஞ்சள் வாலன், படப்பு பிடுங்கி, கொட்டை பாக்கன், கருமறையன், பசுக்காலன், அணிற்காலன், படலை கொம்பன், விடர்த்தலை பூ நிறத்தான், வெள்ளை காளையும் இந்த விதத்தில் உண்டாயிரமே மெய் காணாண்டே. இதனுடைய விளக்கம்: குடைக்கொம்பன், செம்மறையன், குத்துக்குளம்பன், மோளை, குடைச்செவியன், குற்றாலன், கூடுகொம்பன், வடப்புல்லை, கரும்போரான், மயிலை, களர்ச்சிக்கண்ணன், மட்டை கொம்பன், கருப்பன், மஞ்சள் வாலன், படப்பு பிடுங்கி, கொட்டை பாக்கன், கருமறையன், பசுக்காலன், அணிற்காலன், படலை கொம்பன், விடர்த்தலை பூ நிறத்தான், வெள்ளை காளை என மாடுகள் 1000 வகை உண்டு. இது உண்மை பாருங்கள் பண்ணைக்காரரே. பாடல் எண் 110. ஏர்கால் வகை: தயரத ராமரான தாமரை கண்ணழகர் தனு வாங்கி மரமேலும் சாய்த்த நாளில் கய மரமொன்று, வளை கையொன்று, நுகமொன்று, கழுந்தேர்கால் ஒன்று, சிறு கைக்கோல் ஒன்று, வயலுளுங் குத்தியொன்று, வளை மேலி ஒன்று, இந்த வகையேலும் கிளையேலும் மரத்தால் செய்தே இயல்பாய் பதனம் பண்ணி இருப்பது உண்டு, அத்தனையும் எண்ணி அறியவல்லார் எவர் காணாண்டே. இதனுடைய விளக்கம்: தசரத மன்னனின் புதல்வரான தாமரை கண்ணையுடைய திருமால் வில்லை வளைத்து ஒரே அம்பில் 7 மரங்களை துளைத்த நாளில் கசமரம் ஒன்றும், கசமரத்தை நுகத்தடியோடு இணைக்கும் மர கருவி ஒன்றும், நுகத்தடி ஒன்றும், திரட்சியான நுனியை உடைய ஏர்கால் ஒன்றும், தார்குச்சி ஒன்றும், நிலத்தை உழவு செய்யும் கருவி ஒன்றும், ஏர்காலின் அடிப்புறம் இணைத்து வளைவாக உள்ள உறுப்பும் என்ற 7 உறுப்புகளையும் 7 வகை மரங்களால் செய்து பத்திரப்படுத்தி உள்ளேன். அத்தனையும் அறிந்தவர்கள் யார் பண்ணைக்காரரே என்கிறது இந்த பாடல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.